என்ன ஒருத்தர் கேட்டாருங்க சார், என்ன நீங்க டெய்லியும் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு. டெய்லியும் எப்படிங்க கோயிலுக்கு வர முடியுதுன்னாரு. நான் சொன்னேன், ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேங்க சார், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கருங்காலி மாலைலாம் இல்ல, கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டோம்ல. அந்த மாதிரி எனக்கு முருகர் கொடுத்த வாழ்க்கை இருக்குல்லங்க சார், இந்த வாழ்க்கைக்கு என்னால 3 வேளையும் அவரை வந்து பார்க்கணும். 3 வேளையும் முருகனை வந்து பார்த்து நன்றி முருகா நன்றி முருகான்னு சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கை சார். என்னோட ஜாதகத்தை பொறுத்து ரொம்ப உதாசீனப்படுத்தி அமைச்சாருங்க சார். இன்னைக்கு அவரு எனக்கு போன் பண்ணி, என்னங்க இது நீங்க நான் சொல்றேன் உண்மையிலே இது முருகர் வருதாங்க, உங்க ஜாதகத்துல இப்படி கிடையவே கிடையாது, எப்படி ஆனீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி நினைச்சுன்னா இதுதான் சார். சோ அதுக்கு வந்து என்னோட பக்தி நான் இப்படிதான் வெளிக்காட்டுறேன். 48 நாள் ஒரு மண்டலன்றது நம்ம முன்னோர்கள் சும்மா சாதாரணமா பேசலைங்க சார். 21 நாள் நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மூளை உங்க உடம்பு எல்லாமே பழக ஆரம்பிச்சிருங்க சார். அந்த 21 நாளுக்கு அப்புறம் நீங்க 21 நாள் நீங்க பள்ளி அடிச்சு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருங்க. 4 மணிக்கு யாருமே உங்களை எழுப்ப வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை உங்க மனம் சார்ந்து நீங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி 48 நாள்ன்றது நீங்க எவ்வளவு ஏன் சபரிமலைக்கு 48 வச்சாங்க சார். 48 நாள் ஒரு மண்டலம்ன்றது காரணம். 48 நாள் நீங்க அவங்களை கும்பிட சொல்லுங்க, கண்டிப்பா 49 நாள் அவங்க வாழ்க்கையில முன்னருக்கும்